அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 33. மந்திர ஆலோசனை. வாதாபி பெரும்போரில் பல்லவ சைன்யம் மகத்தான வெற்றியடைந்து ஒரு வார காலம் ஆயிற்று. வாதாபி கோட்டையின் பிரதான வாசலுக்கு எதிரில் சற்று தூரத்தில் பிரம்மாண்டமான ரிஷபக்கொடி வானலாவி உயர்ந்து கம்பீரமாக காற்றிலே பறந்து கொண்டிருந்தது. அதன் அடியிலிருந்த கூடாரத்திற்குள்ளே மாமல்லரின் மந்திராலோசனை சபை கூடியிருந்தது. மாமல்லரை சுற்றிலும் வீற்றிருந்த மந்திரிமார்களின் முகங்களில் மாபெரும் போரில் வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சியோடு சிறிது கவலைக்கு அறிகுறியும் காணப்பட்டது. மாமல்லரின் வீர சௌந்தரிய வதனத்திலோ அச்சமயம் எள்ளும் கொள்ளும் வெடித்துக் கொண்டிருந்தது. மந்திராலோசனை சபையில் ஏதோ அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அது வாஸ்தவந்தான். அபிப்பிராய பேதத்துக்கு காரணமாயிருந்தது வாதாபி நகர பிரமுகர்களிடமிருந்து வந்த சரணாகதி ஓலையே ஆகும். போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்ததும் பல்லவ சைன்யம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்த வேங்கிப்படையை தாக்குவதற்கு வசதியாக 2 காத தூரம் கிழக்கே கொண்டு போய் நிறுத்தி வைத்தார்கள். இன்னொரு பகுதி சைன்யத்தை கொண்டு வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள். கோட்டையை தாக்கும் விஷயத்தில் மாமல்லர் மிகவும் ஆத்திரம் கொண்டிருந்தார். பெரும் போரில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இளைப்பாற அவகாசம் கொடுப்பதற்கு கூட அவர் விரும்பவில்லை. சேனாதிபதியையும் மற்றவர்களையும் ரொம்பவும் துரிதப்படுத்தினார். தாமே குதிரை மீதேறி கோட்டையை சுற்றி வந்து ஆங்காங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினார். ஒரே மூச்சில் அகழியை கடப்பது எப்படி, கோட்டை மதில் மீது தாவி ஏறுவது எப்படி, அங்கே காவல் இருக்கக்கூடிய சளுக்க வீரர்கள் மீது ஈட்டியை எரிந்து கொள்வது எப்படி, கோட்டைக்குள் புகுந்ததும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன ஆகிய விஷயங்களை பற்றி மாமல்ல சக்கரவர்த்தி தாமே அந்த வீரர்களுக்கு விவரமாக கூறினார். மாமல்லரின் இத்தகைய நடவடிக்கைகளை குறித்து சேனாதிபதி பரஞ்சோதி கோபமும் வருத்தமும் அடைந்து, இந்த காரியங்களை என்னிடம் விட்டுவிடக்கூடாதா? என்னிடம் தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கும்படி நேர்ந்தது. மாமல்லர் இப்படி கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கும் விஷயத்தில் அவசரப்பட்டதற்கு காரணம், எங்கே தாக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் கோட்டைக்குள்ளிலிருந்து சமாதான தூது வந்துவிடுமோ என்ற பயம்தான். அவர் பயந்தபடியே உண்மையில் நடந்துவிட்டது. மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்தில் கோட்டை முன்வாசலில் சமாதான வெள்ளைக்கொடி தூக்கப்பட்டது. நூலேணி வழியாக இருவர் இறங்கி வந்தார்கள். சேனாதிபதி பரஞ்சோதியிடம் தாங்கள் கொண்டு வந்த ஓலைகள் 2ஐயும் சமர்ப்பித்துவிட்டு திரும்பினார்கள். அந்த ஓலைகள் 2இல் ஒன்று கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதி கொண்டது. வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசித்து கோட்டையை எதிர்ப்பில்லாமல் காஞ்சி சக்கரவர்த்தியிடம் ஒப்படைத்து விடுவது என்று தீர்மானித்திருப்பதாகவும், வாதாபி அரண்மனைகளில் உள்ள சகல செல்வங்களையும் கோட்டைக்குள்ளே இருக்கும் யானைப்படை குதிரைப்படைகளையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்துவிட இணங்குவதாகவும், இன்னும் அவர் விதிக்கும் மற்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட சம்மதிப்பதாகவும் அந்த ஓலையில் எழுதியிருந்தது. மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூர்ந்து கோட்டையை தாக்காமல் இருக்க வேண்டுமென்றும், நகர மாந்தர்களையும் அவர்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருள வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டிருந்தது. மேற்படி சமாதான கோரிக்கையை மாமல்ல சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள கருணை கூர்ந்தால் கோட்டை காவல் தலைவனாகிய தளபதி பீமசேனன் தன் கீழே உள்ள எல்லா வீரர்களுடனும் சரணாகதியடைய சித்தமாயிருப்பதாக தெரிவித்து ஓலையை முடித்திருந்தான். மேற்படி சமாதான ஓலையை பற்றி எந்த விதத்திலும் சந்தேகப்படுவதற்கு இடம் இருக்கவில்லை. உண்மையும் அப்படித்தான். கோட்டை வாசல்களின் உச்சி மண்டபங்களில் நின்று கவனித்த வாதாபி வாசிகள் பல்லவ சைன்யத்துக்கும் சளுக்க சைன்யத்துக்கும் நடந்த பெரும் போரை பற்றியும் அதன் முடிவை பற்றியும் ஒருவாறு தெரிந்து கொண்டார்கள். போரில் பல்லவ சைன்யம் வெற்றி பெற்றது என்பது ஸ்பஷ்டமாக தெரிந்துவிட்டது. அதன் பயனாக வாதாபி மக்களிடையே பெரும் பீதி உண்டாகி பரவிற்று. வீதிகளிலும் வீடுகளிலும் ஓலமும் புலம்பலும் எழுந்தன. கோட்டை காவலுக்கு அவசியமான வீரர்களோ யுத்த தளவாடங்களோ இல்லை என்பதும், முற்றுகை நீடிக்கும் பட்சத்தில் அதை சமாளிப்பதற்கு வேண்டிய உணவுப் பொருள் நகருக்குள் சேமித்து வைக்கப்படவில்லை என்பதும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தன. 1 மாதம் முற்றுகை நீடிக்கும் பட்சத்தில் நகர மக்கள் பட்டினி கிடக்கும்படி நேரிடும். சத்ருப்படைகள் கோட்டையை தாக்கி ஜெயித்து உள்ளே பிரவேசித்தால் அப்போது அவ்வீரர்களிடம் ஜனங்கள் எவ்வித கருணையையும் எதிர்பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அதோகதி அடையும்படி நேரிடும். இதையெல்லாம் யோசித்து வேறு வழியில்லை என்று கண்டதன் பேரில்தான் வாதாபி நகர பிரமுகர்களும் கோட்டை காவலன் பீமசேனனும் மேற்கண்டவாறு சமாதான ஓலை அனுப்பினார்கள். அதன் பேரில் யோசித்து முடிவு செய்வதற்கு மாமல்லர் மந்திராலோசனை சபை கூட்டினார். இந்த மந்திராலோசனை சபையில் மாமல்லர் சிறிதும் பொறுமையின்றி ஆத்திரப்பட்டு எரிந்து விழுந்ததைப் போல் அதற்கு முன் எப்போதும் நடந்து கொண்டது கிடையாது. ஓலையை பார்க்கும்போதே அவருக்கு கோபமாய் வந்தது. எல்லாரும் கேட்கும்படி ஓலை படிக்கப்பட்ட போது மாமல்லரின் கண்களில் தணல் பறந்தது.
எந்த காரணத்தினாலோ அந்த சமாதான கோரிக்கை சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்தும் பேச்சுவார்த்தைகளிலிருந்தும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு நன்றாய் தெரிந்தது. எனினும் சக்கரவர்த்தி அந்த ஓலை விஷயமாக அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டபோது தங்கள் மனதில் பட்டதை ஒவ்வொருவரும் உள்ளது உள்ளபடி சொன்னார்கள். அதாவது சரணாகதியை ஒப்புக்கொண்டு நகரத்தையும் நகர மக்களையும் காப்பாற்ற வேண்டியதுதான் என்று சொன்னார்கள். சக்கரவர்த்தியின் கோபம் மேலும் மேலும் அதிகமாகி வந்தது. ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு அனுகூலமாக அபிப்பிராயம் சொல்லி வந்தபோது மாமல்லர், அப்படியா, ஓஹோ என்று பரிகாச குரலில் சொல்லிக் கொண்டு வந்தார். சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மானவன்மரும் மட்டும் அபிப்பிராயம் சொல்லாமல் இருந்தார்கள். நீங்களேன் ஒன்றும் சொல்லாமல் சும்மா நிற்கிறீர்கள்? சேனாதிபதி, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று மாமல்லர் குறிப்பிட்டு கேட்டார். பிரபோ, நானும் சண்டையை நிறுத்த வேண்டும் என்றுதான் அபிப்பிராயப்படுகிறேன். குற்றமற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம்? மேலும் சரணாகதி அடைவதாக அவர்கள் சக்கரவர்த்தியிடம் உயிர் பிச்சை கேட்கும் போது வேறு என்ன செய்ய முடியும் என்றார் பரஞ்சோதி. சேனாதிபதி, என்ன சொல்கிறீர்? நீர் கூடவா இப்படியெல்லாம் தர்ம நியாயம் பேச ஆரம்பித்து விட்டீர்? புலிகேசி நம் நாட்டில் செய்த அக்கிரமங்களையெல்லாம் மறந்து விட்டீரா? இந்த நகரத்தை நாம் எரித்து சாம்பலாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று உமக்கு தெரியாதா? தெரிந்திருந்துமா இப்படி பேசுகிறீர்? திடீரென்று உங்களுக்கெல்லாம் என்ன வந்துவிட்டது? யுத்தம் போதும் போதும் என்று ஆகிவிட்டதா? ரத்தத்தைக் கண்டு பயந்து விட்டீர்களா? உயிர் மேலும் உடைமை மேலும் ஆசை வந்து விட்டதா? மானவன்மரே, நீர் ஒருவராவது என்னுடைய கட்சியில் இருக்கிறீரா? அல்லது நீரும் இந்த புத்த பகவானுடைய பரமானந்த சிஷ்யர்களுடன் சேர்ந்து சாத்வீகத்தை மேற்கொண்டு அஹிம்சாவாதியாகிவிட்டீரா என்று தீச்சுடர் போன்ற வார்த்தைகளை மாமல்லர் பொழிந்தார். மாமல்லருடைய மனப்போக்கை மானவன்மர் நன்கு உணர்ந்திருந்தார். சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்திருந்த வாக்குறுதியை எந்த விதத்திலும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதையும், சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொண்டால் மேற்படி வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். உண்மையில் சேனாதிபதி பரஞ்சோதி சமாதானத்துக்கு சாதகமாக அபிப்பிராயம் சொன்னது மானவன்மருக்கு மிக்க வியப்பை அளித்தது. சமாதானத்துக்கு இணங்கிவிட்டால் கோட்டை தாக்குதலுக்கென்று மானவன்மர் விசேஷ பயிற்சி அளித்திருந்த யானைப்படையை உபயோகப்படுத்துவதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும் என்பது ஒரு பக்கம் அவர் மனத்தில் கிடந்தது. இந்த நிலைமையில் மானவன்மர், பிரபோ, பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லாரும் ஒருவித அபிப்பிராயம் சொல்லியிருக்கும் போது வேறு அபிப்பிராயம் கூற எனக்கு தயக்கமாயிருக்கிறது. அதிலும் சேனாதிபதியாருக்கு மாறாக எதுவும் சொல்ல நான் விரும்பவில்லை என்றார். மாமல்லர் அதிகாரத் தொனியில், மானவன்மரே, எல்லாரும் ஒரே அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த மந்திர ஆலோசனை சபை கூட வேண்டியதில்லை. இங்கே எல்லாரும் தங்கள் தங்கள் அபிப்பிராயத்தை தைரியமாக கூறலாம். யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்று கர்ஜித்தார். பிரபு, தாங்கள் ஆக்ஞாபிப்பதால் சொல்கிறேன். இந்த சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. செய்கிற பாதகத்தையெல்லாம் செய்துவிட்டு அப்புறம் சரணாகதி அடைந்துவிட்டால் போதுமா என்பதற்குள் சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, வாதாபி நகர ஜனங்கள் என்ன பாதகத்தை செய்தார்கள்? பாதகன் புலிகேசி செய்த காரியத்திற்கு அவர்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் என்று கேட்டார். அதற்கு மானவன்மர், சேனாதிபதி இவ்விதம் சொல்வது எனக்கு மிக்க வியப்பாயிருக்கிறது. புலிகேசி செய்த அக்கிரமங்களையெல்லாம் இந்த ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டுதானே இருந்தார்கள். அந்த அக்கிரமங்களை தடுப்பதற்கு இவர்கள் எந்த விதத்திலாவது முயன்றார்களா? பாதகன் புலிகேசிக்கு பலம் அளித்ததெல்லாம் இவர்கள்தானே. புலிகேசி கொள்ளையடித்துக் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் பகிர்ந்து அனுபவித்தது இவர்கள்தானே. புலிகேசி சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் அடிமை கொண்டு வேலை வாங்கியது இவர்கள்தானே. ஆயன சிற்பியாரின் குமாரியை இந்த நகரின் நாற்சந்தியில் நடனமாடச் சொல்லி பார்த்து இந்த நகர மக்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதித்து அழியாவசிக்கு ஆளாக்கவில்லையா? இதையெல்லாம் நமது வீர சேனாதிபதி மறந்துவிட்டாரா என்று மானவன்மர் கூறிய போது மாமல்லரின் பார்வை கூரிய வாளைப் போல் சேனாதிபதி பரஞ்சோதியின் மீது பாய்ந்தது. அப்போது சேனாதிபதி பரஞ்சோதி, பல்லவேந்திரா, மானவன்மருக்கு ஞாபகம் இருக்கும் விஷயம் எனக்கு ஞாபகமில்லாமல் போய்விடாது. அதை பற்றி தங்களிடம் தனியாக பிரஸ்தாபிக்க வேண்டுமென்று இருந்தேன். ஆனால் மானவன்மர் சிவகாமி தேவியை பற்றி பேச்சு எடுத்துவிட்டபடியால் நானும் இப்போதே சொல்லிவிடுகிறேன். சமாதான ஓலை கொண்டு வந்த தூதர்கள் இன்னொரு ஓலை எனக்கு தனியாக கொண்டு வந்தார்கள். சிவகாமி தேவி எழுதிய அந்த ஓலை இதோ இருக்கிறது. தயவு செய்து பார்த்தருள வேண்டும் என்று சொல்லி தமது வாளின் உரையிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார். பல்லவேந்திரர் அந்த ஓலையை படித்தபோது ஏற்கனவே சிவந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் அதிகமாக சிவந்து தணர்பிழம்புகளாக தோன்றின. அளவு மீறிய கோபத்தினால் ஓலையை பிடித்திருந்த அவருடைய கைகள் நடுங்கின. படித்து முடித்ததும் அந்த பனை ஓலைச் சுருளை சக்கரவர்த்தி தம் இரு கரங்களினாலும் கிழித்து போட எத்தனித்தார். அப்போது சேனாதிபதி குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, ஓலை என்னுடையது. கருணை கூர்ந்து திருப்பிக் கொடுத்தருள வேண்டும் என்றார். அத்தியாயம் 34. சிவகாமியின் ஓலை. சேனாதிபதி பரஞ்சோதிக்கு சிவகாமி அனுப்பியிருந்த ஓலையில் பின்வருமாறு எழுதியிருந்தது. வீர பல்லவ சைன்யத்தின் சேனாதிபதியும் என் அன்புக்குரிய சகோதரருமான பரஞ்சோதியாருக்கு ஆயனர் மகள் சிவகாமி எழுதி கொண்டது.
இந்த அபலையை, அனாதையை 9 வருஷ காலம் தாங்களும் பல்லவகுமாரரும் மறந்துவிடாமல் நினைவு வைத்துக் கொண்டிருந்து என் சபதத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக படையெடுத்து வந்திருப்பதை அறிந்து கொண்டேன். கோட்டைக்கு வடதிசையில் நடந்த பெரும் யுத்தத்தை பற்றியும் இங்கே செய்து வந்திருக்கிறது. அந்த யுத்தத்தில் வாதாபி சக்கரவர்த்தி மாண்டிருக்க வேண்டுமென்று இங்குள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த வாதாபி கோட்டையின் காவலரான தளபதி பீமசேனர் என்னை வந்து பார்த்து ஓலை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் இதை எழுதுகிறேன். தாங்களும் பல்லவகுமாரரும் எந்த நோக்கத்துடன் படையெடுத்து வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. சளுக்க சைன்யமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசமடைந்தார்கள். இத்துடன் யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன். நான் அன்று செய்த சபதத்தை பல்லவகுமாரர் அதன்படியே நிறைவேற்ற வேண்டும் என்னும் விருப்பம் இப்போது எனக்கு இல்லை. அதை அப்படியே நிறைவேற்றுவதென்றால் இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி நேரிடும். அவர்களை அத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் பிரியப்படவில்லை. அவ்விதம் செய்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இரு தரப்பிலும் ரொம்பவும் உயிர்ச்சேதம் நேர்ந்திருப்பதாக தெரிகிறது. என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து ரொம்பவும் வருத்தப்படுகிறேன். அருமை சகோதரரே, கடந்த 9 வருஷ காலம் இந்த நகரத்தில் தன்னந்தனியாக நான் வசித்த போது ஓயாமல் என் மனம் சிந்தனை செய்து கொண்டிருந்தது. பல்லவகுமாரரும் தாங்களும் முன்னொரு தடவை வந்து என்னை அழைத்த சமயம் நான் உங்களுடன் கிளம்பி வராதது எவ்வளவு பெரிய பிசகு என்பதை உணர்ந்து கொண்டேன். என் சபதத்தை நிறைவேற்றிய பிறகுதான் இந்த நகரை விட்டு புறப்படுவேன் என்று பிடிவாதம் பிடித்தது எவ்வளவு அறிவீனம் என்பதை உணர்ந்து வருந்தினேன். ஆறறிவு படைத்த மனிதர்கள் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரையொருவர் கொல்வது எவ்வளவு பைத்தியக்கார செயல்! கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களை மனிதர்கள் கொல்வது தெய்வ சம்மதமாகுமா? ஒரு சிறு அற்பமான உயிரை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாமல் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்வது எவ்வளவு பாபமான காரியம்! இதையெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க என்னால் இந்த பயங்கரமான பெரிய யுத்தம் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் துக்கப்படுகிறேன். உலகத்தில் மனிதர்கள் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை அளிக்கவோ அல்லது மன்னித்து அருளவோ எல்லாம் அறிந்த இறைவன் இருக்கிறான். அவனன்றி இவ்வுலகில் ஓர் அணுவும் அசையாது என்று பெரியோர் சொல்லுகின்றனர். அப்படியிருக்க மனிதர்கள் தங்களையொத்த மற்ற மனிதர்களின் குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க ஏன் முற்பட வேண்டும்? சகோதரரே, போனது போகட்டும். இனிமேலாவது இரத்த வெள்ளம் பெருகுவது நிற்கட்டும். என்னுடைய மூட பிடிவாதத்தினால் உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். பல்லவகுமாரரிடம் நான் ரொம்பவும் கேட்டுக்கொண்டதாக சொல்லி யுத்தத்தை நிறுத்தச் செய்யுங்கள். கோட்டை முற்றுகை ஆரம்பமானதிலிருந்து என்னிடம் இந்நகரவாசிகள் ரொம்பவும் மரியாதை காட்டி வருகிறார்கள். பல்லவகுமாரர் கோட்டை சரணாகதியை ஒப்புக்கொண்டால் என்னை பல்லக்கிலே ஏற்றி சகல மரியாதைகளுடனும் வெளியே அனுப்பி வைக்க சித்தமாயிருக்கிறார்கள். இதையெல்லாம் பல்லவகுமாரரிடம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று என் உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று சூரியன் மாலையில் இறங்குவதற்கு முன்னால் தங்களையும் பல்லவகுமாரரையும் தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். என் அருமை தந்தையின் பாத கமலங்களில் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். மாமல்லருடைய குணப்பண்பையும் மனப்போக்கையும் நன்கு அறிந்துள்ள நாம் சிவகாமி தேவியின் மேற்படி ஓலை அவருக்கு ஏன் அத்தனை கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கியது என்பதை ஒருவாறு ஊகிக்கலாம். ஓலையை கிழிக்கப் போனவரிடம் சேனாதிபதி, அது என் ஓலை என்று சொன்னதும் மாமல்லரின் ஆத்திரம் இன்னும் அதிகமாயிற்று. அப்படியா? இதோ உமது ஓலையை எடுத்துக்கொள்ளும் சேனாதிபதி, திவ்யமாக எடுத்துக்கொள்ளும். இந்த தர்மோபதேச மகாமந்திர ஓலையை நீரே வைத்துக்கொண்டு பூஜை செய்யும் என்று சொல்லிக்கொண்டே மாமல்லர் ஓலையை வீசி விட்டெறிந்தார். சேனாதிபதி அதை பயபக்தியுடனே பொறுக்கி எடுத்துக்கொண்டு கூறினார், ஆம் பல்லவேந்திரா, இது எனக்கு மகா மந்திரோபதேச ஓலைதான். திருநாவுக்கரசர் பெருமானிடம் சிவதீட்சை பெறுவதற்காக காஞ்சி நகரத்துக்கு வந்தேன். அந்த பாக்கியம் அன்று கிடைக்கவில்லை. ஆனால் சிவகாமி தேவியிடம் உபதேசம் பெறும் பாக்கியம் இப்போது கிடைத்தது. நான் ஆச்சாரியராக வரித்த ஆயன சிற்பியாருடைய குமாரி அல்லவா சிவகாமி தேவி? மாமல்லருடைய கோபம் இப்போது வரம்புகளையெல்லாம் கடந்துவிட்டது. சிவகாமி விஷயமாக 4 பேருக்கு முன்னால் இதுவரை பேசி அறியாதவர் இப்போது அத்தனை பேருக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாய் பின்வரும் ஆங்கார வார்த்தைகளை கொட்டினார். சேனாதிபதி, என் வாழ்நாளில் 2 தவறுகளை நான் செய்திருக்கிறேன். சிற்பியின் மகளை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முயன்றேன். அந்த முயற்சியில் தோல்வியுற்றேன். தமிழ் ஓதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உம்மை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக்கினேன். அதுவும் நான் செய்த பெரும் தவறு ஆயிற்று. சிற்பியின் மகள் சிம்மாசனத்துக்கு தகுதியற்றவள் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டாள். நாடி பிடிக்கும் வைத்தியரின் மகன் நாடு பிடிக்கும் சேனை தலைவனாக யோகியதை அடைய முடியாது என்பதை நீர் நிரூபித்து விட்டீர். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கண்ணில் நீர் ததும்பிற்று. அவமானமும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்க தழுதழுத்த குரலில் பல்லவேந்திரா என்று சொல்வதற்கு ஆரம்பித்தார். சேனாதிபதி, நிறுத்தும் என்று மாமல்லர் கர்ஜனை செய்ததும் சேனாதிபதி வாயெடுத்து போய் நின்றார். இதுவரை மாமல்லர் அவரிடம் இம்மாதிரி பேசியதே இல்லை. மரியாதை குறைவாகவோ மனம் புண்படும்படியாகவோ அவரை பார்த்து ஒரு வார்த்தையும் கூறியதே இல்லை. மாமல்லரின் இந்த புதிய ருத்ர அவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிபடவே இல்லை.
மாமல்லர் மேலும் சொல்லம்புகளை பொழிந்தார். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டீர்? இந்த சிற்பி மகள்தான் என்னை யார் என்பதாக எண்ணிக்கொண்டாள். என்ன தைரியத்தினால் இந்த மாதிரி ஓலை எழுத அவள் துணிந்தாள்? நீங்கள் 2 பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை குலைத்து பாழாக்க இப்படி எத்தனை காலமாக சதி செய்தீர்கள். இந்த மூடப்பெண் புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும்போது இவளுடைய பிடிவாதத்துக்காக நாம் யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இவள் பார்த்து யுத்தம் வேண்டாம் என்றால் உடனே இவளுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டுமா? பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாளா? பல்லவ நாட்டு பிரஜைகளும் பல்லவ சக்கரவர்த்தியும் இவளுக்கு தொண்டு செய்யும் அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டாளா? இந்த யுத்தம் இவளுக்காகவே ஏற்பட்டது என்று நினைத்துக் கொண்டளவா இப்படி ஓலை எழுத துணிந்தாள்? 9 வருஷம் பிரயத்னம் செய்து இந்த மகத்தான சைன்யத்துடன் நான் படையெடுத்து வந்தது இந்த சலன புத்தியுள்ள சிற்பி மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இதை நீ நன்றாய் தெரிந்து கொள்ளும். பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் வந்தேன். மகேந்திர சக்கரவர்த்தி மரண தருவாயில் எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு படையெடுத்து வந்தேன். 18 வயதில் மாமல்லன் என்று பட்டம் பெற்ற நரசிம்ம பல்லவனை பார்த்து நானிலம் சிரிக்காதிருக்கும் பொருட்டு வந்தேன். அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை. இவளிடம் தர்மோபதேசம் பெற்று மோட்சமடைவதற்காகவும் நான் வரவில்லை. மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் உமக்கு இந்த க்ஷணமே சேனாதிபதி உத்தியோகத்திலிருந்து விடுதலை தருகிறேன். இவ்வளவு நேரமும் சேனாதிபதியையே பார்த்து பேசிய மாமல்லர் சட்டென்று இலங்கை இளவரசரை திரும்பி பார்த்து, மானவன்மரே, நம்முடைய சேனாதிபதி இப்படி நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விடுவார் என்று அறிந்துதான் உம்மையும் உடன் அழைத்து வந்தேன். நல்ல வேளையாக என் விருப்பத்தின்படி நடக்க நீர் ஒருவராவது இருக்கிறீரே. கோட்டையை தாக்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யும். இன்று இரவே தாக்குதல் ஆரம்பமாகிவிட வேண்டும் என்றார். கோடை இடி குமுறி இடித்தார் போன்ற குரலில் மாமல்லர் இவ்விதம் கர்ஜனை செய்து ஓய்ந்ததும் சிறிது நேரம் அங்கு நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள். மாமல்லரையும் பரஞ்சோதியையும் 2 உடலும் ஓருயிருமான நண்பர்கள் என்று அவர்கள் அதுகாரும் எண்ணியிருந்தார்கள். பரஞ்சோதியை பார்த்து மாமல்லர் இவ்வளவு கடுமையான மொழிகளை கூறியது அவர்களை பெரும் கலக்கத்துக்கு உள்ளாக்கியது. மானவன்மரோ, இது என்ன, பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காக முடிந்ததே, சேனாதிபதியை என்றென்றைக்கும் நமது விரோதியாக்கிக் கொண்டோமே என்று எண்ணி வேதனையடைந்து சும்மா நின்றார். மானவன்மரே, ஏன் நிற்கிறீர் என்று மாமல்லர் அதட்டவும் மானவன்மர் பரஞ்சோதியை பார்த்தார். மற்றவர்களைப் போலவே அத்தனை நேரமும் திகைத்து நின்ற பரஞ்சோதி அப்போது ஓர் அடி முன்னால் வந்து தழுதழுத்த குரலில், பல்லவேந்திரா, 12 வருஷம் பல்லவ சாம்ராஜ்யத்துக்காக நான் செய்திருக்கும் சேவையை முன்னிட்டு ஓர் வரம் அருள வேண்டும் என்றார். மாமல்லர் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே பரஞ்சோதி மேலும் கூறினார். பிரபு, தாங்களும் நானும் இதோ தெரியும் இந்த வாதாபி நகரத்துக்குள்ளே நாற்றந்தியில் நிற்கும் புலிகேசியின் ஜெயஸ்தம்பத்துக்கு அருகில் நின்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோம். கூடிய சீக்கிரம் படையெடுத்து வந்து அந்த பொய் ஜெயஸ்தம்பத்தை பெயர்த்து தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக பல்லவ விஜயத்தின் ஞாபக ஸ்தம்பத்தை அதே இடத்தில் நிலைநாட்டவும் சிவகாமி தேவியை விடுதலை செய்து கொண்டு போகவும் பிரதிஜை செய்தோம். அதை நிறைவேற்றும் பொருட்டு சென்ற 9 வருஷ காலமாக இரவும் பகலும் நாம் உழைத்து வந்தோம். அந்த பிரதிஜை நிறைவேறும் வரையில் இந்த சேனாதிபதி பதவியை அடியேன் வகிப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார். மாமல்லரின் முகத்தில் கோபாவேசம் தணிந்து ஓரளவு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் காணப்பட்டன. இதற்கு எவ்வளவு சுற்றி வளைத்து வரம் கேட்பானேன்? சேனாதிபதி, நான் விரும்புவதும் அதுவேதான். உடனே தாக்குதலை ஆரம்பியுங்கள் என்றார். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னும் ஒரு சிறு கோரிக்கை. பிரபு, கோட்டையை தாக்க ஆரம்பித்து விட்டால் ஒரு பகல் ஓர் இரவுக்குள் துரிதமாக முடித்து வெற்றி பெற வேண்டும். அதற்கு தக்க ஆயத்தம் செய்வதற்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சேனாதிபதி வினயத்துடன் கேட்டார். மாமல்லரின் மௌனம் அவர் வேண்டா வெறுப்பாக சேனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்கியதற்கு அறிகுறியாய் இருந்தது. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.